female officer. Boss, what is this? Yeah. Recording வந்து ஆன் பண்ணிட்டேன். Hi guys, welcome to Cricket. What is this? Yeah. சோகத்துல நீ என்னவோ பண்ற நீ பாப்ஸ். நீ வந்து சோகத்துல இருக்கேன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப சோகத்துல இருந்தாலும் கிரிக்கெட் இவ்வளவு சூப்பரா பார்த்தேன் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கேன். ஓ மை காட், விஷ்ணு உங்களுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டா வந்துருச்சு. RR ஜெயிச்சிட்டாங்க. டாப் ஆஃப் த டேபிள் அப்படியே ஸ்ட்ராங்கா அவங்களுடைய பிளேஸை சிமெண்ட் பண்ணி 12 புள்ளிகளோட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 லெக் இன்டு தி பிளே ஆஃப்ஸ் அப்படினே சொல்லலாம். இந்த பக்கம் KKRக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருந்தாங்க. 2 out of 2 wins at home. ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ், ஒரு ஹார்ட் பிரேக்கிங் லாஸ், நாட் ஜஸ்ட் ஃபார் them. ஆனா அவங்கள நம்பின எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக். அந்த வானத்தை போல மனம் படைச்ச நல்லவளே, உன் ப்ரெடிக்ஷன் போய் தப்பாயிடுச்சே செல்லவளே. பட் 2 hundreds பார்த்திருக்கோம் விஷ்ணு, 2 hundreds பார்த்திருக்கோம். We will dissect Sunil Narayan's 100 later, but Joss Butler, oh my god, Joss the boss. 107 ரன்கள் 60 பந்துகள்ல. ஆனா இந்த நம்பர்ஸ தாண்டி ஒரு விஷயம் அவரு செஞ்சாரு. தனியாளா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தார். ஒரு கட்டத்துல முடிஞ்சிருச்சு மேட்ச். நீங்க வந்து அவ்வளவுதான். KKR ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபேன்ஸ் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க ஸ்டேடியத்துல இருந்தும். ஆனா அங்கதான் ஆக்சுவல் ஆட்டம் ஆரம்பிச்சது. லாஸ்ட் 3 overs ஒரு சிங்கிள் கூட எடுக்காம தனியாளா போராடி ஜெயிக்க வச்சாரு. அந்த லாஸ்ட் ஓவர்ல கூட 9 ரன்கள் வேணும் அப்படின் போது ஒரு வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்தார். அது வந்து ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னு யோசிக்கிற சமயத்துலதான் ஒரு ஸ்டாட் நம்ம பார்த்தோம். போன வருஷம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக 9 ரன்களை டிஃபென்ஸ் செய்தார் வருண் சக்கரவர்த்தி. சோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு சரியாக இருந்தது. வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்து அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். ஆரம்பத்துல ஒரு பவுன்சர் அது வந்து 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் தொடர் டாட் பால்ஸ், ஐ திங்க் 3 டாட் பால் பேக் டு பேக் போட்டிருந்தார். அப்பதான் ஐயோ என்ன ஆக போகுது. சோ அந்த இடத்துலதான் அவரும் சிங்கிள் எடுக்கல. சிங்கிள் எடுக்க போறது இல்லன்றது தெளிவா தெரிஞ்சது. சோ அவரு தான் முடிக்க போறாரு அப்படின்ற ஒரு கட்டத்துல ஐயோ இது இவ்வளவு கொண்டு வந்துட்டு பினிஷ் லைன் கொண்டு வந்துட்டு பினிஷ் லைன் தாண்டாம இருந்தா இருக்கிற ஒரு வழி இருக்கும் பாத்தியா, அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அந்த ஒரு வழிதான் அந்த இடத்துல இருந்திருக்கும். பட் ஐ திங்க் வாட் அ ஃபினிஷ். என்ன பொறுத்தளவு பாஸ், நம்ம வந்து இந்த IPL பல செஞ்சுரிஸ் பார்த்திருக்கோம். இந்த மேட்ச்ல நீ சொன்ன மாதிரி 2 செஞ்சுரி பார்த்தோம். தொடர்ந்து நாட்கள் நம்ம செஞ்சுரிஸ் பார்க்கிறோம். ஆனா இந்த செஞ்சுரி by far one of the most special centuries ever. Joss Butler இன்னைக்கு அவர் செஞ்சது ஒரு மேஜிக். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் சந்தேகமும் கிடையாது. I completely agree with you. and ஒரு ஸ்டாட் நான் சொல்ல போறேன், நிறைய மக்களுக்கு இது தெரியாது. ஜாஸ் பட்லர் 7வது செஞ்சுரியை பதிவு செஞ்சாரு in the IPL. but all 7 centuries have come at a winning cost. It's not happened for Virat Kohli, it's not happened for Chris Gayle, it's only happened for Joss the boss Butler. அப்படின்னா அது என்ன சொல்லுது, நீங்க வந்து போன மேட்சை மிஸ் பண்ணீங்க because you were sick. அந்த சிக்னஸ்ல இருந்து உள்ள வரீங்க. இட் இஸ் சோ ஹாட் அப்படின்னு தெரியுது. அவங்கள பார்த்தா எனக்கு வேர்க்குது. ஈடன் கார்டன்ஸ்ல இட் இஸ் தட் ஹியூமிட். ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து கடைசி பால் வரைக்கும் அவர் விளையாடி இருக்காரு. அவர் அடிச்சாரு அந்த வின்னிங் ரன்ஸ். யூ குட் டெல் இன் தட் லாஸ்ட் ஓவர் அவங்க 2 ஓடுனாங்கல்ல, அவரால் அந்த செகண்ட் ரன் ஓடவே முடியல. உட்கார்ந்து எக்ஸாஸ்டட் பிகாஸ் ஆப்வியஸ்லி ஹி இஸ் ஜஸ்ட் ரிகவரிங் ஃப்ரம் வாட் எவர் ஹி ஹேட். எல்லாத்தையுமே மறந்து ஒரு விஷயம் சொன்னாரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் சொன்னீங்களா, இட் இஸ் a life lesson for all of us. I just kept the faith, keeping the faith. நிறைய தடவை நான் விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி இதை பண்ணி பார்த்திருக்கேன். So I also thought அவங்களால பண்ண முடியும்னா நம்மளாலையும் பண்ண முடியும், நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு he just completely took the responsibility in his hands. ஏங்க வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் அவருடைய தலைமையில இந்தியா இந்தியான்னு பாருங்க, வேர்ல்ட் கப்னாலே இந்தியா தான். இங்கிலாந்து வந்து T20 உலக கோப்பையை ஜெயிச்சாங்க. So he knows what it is to be a leader. நான் இன்னைக்கு வந்து ஜாஸ் பட்லர் அந்த கடைசி 3-4 ஓவர்ல ஒரு பேட்டரா பார்க்கல, ஒரு லீடரா பார்த்தேன். He led the pack to victory அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அவருடைய ஸ்கோர் எங்கேயோ, மத்தவங்களுடைய ஸ்கோர் எங்கேயோ. I just want to say ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ராவ்மென் பவல் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் சாஸ், ஒரு எக்ஸ் ஃபேக்டர் ஏன் இவ்வளவு கீழே அனுப்புறீங்க? ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஒரு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான பிளேயர் அவரு. பட் நம்பர் 6, is that the right spot for him? ஜாஸ் பட்லர் என்ன பண்ணாருன்னா சஞ்சு சாம்சன் இன்னைக்கு காப்பாத்தினார் அப்படின்றது கூட நான் சொல்ல விரும்புறேன். அதாவது அந்த இடத்துல அந்த டிசிஷன் டெஃபினெட்லி ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஒர்க் அவுட் ஆகல.
அது எதுக்காக செஞ்சாங்கன்றதையும் நான் சொல்றேன். அதாவது இந்த ராப்மன் பவலையும் ஷிம்ரன் ஹெட்மயரையும் வந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட இருந்தும் காப்பாத்துறதுக்காக. அதாவது ஒரு வருண் சக்கரவர்த்தி, ஒரு சுனில் நாராயண்க்கு முன்னாடி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் சரி தலை நீங்க போய் நீங்க பண்ற வேலையை கரெக்டா பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு அனுப்புனாரு. பட் ஆனா என்ன இதுல ஐரானிக்கல்னா, ஷிம்ரன் ஹெட்மயர் அவ்வளவு அழகா ஈஸியா கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. அது யாருக்கு? ஐ திங்க் வருண் சக்கரவர்த்தி இல்ல, யாருக்கு யாருக்கு ஆமா. சோ அவுட் ஆயிட்டாரு. ஓகே, சோ ஸ்பின்னுக்கு தான் அவுட் ஆனாரு. விடு, வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னுக்கு அவுட் ஆனாரு. அழகா அசால்ட்டா ஒரு கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆனாரு. சரியா? அது என்ன விஷயம் வந்து என்ன விஷயத்துல இருந்தும் நம்ம வந்து பாதுகாக்கணும் நம்ம பிக் ஹிட்டர்ஸ் அப்படின்னு நினைச்சாங்களோ அதுதான் நாங்க நடந்தது. அண்ட் ராப்மன் பவலோட விக்கெட்டும் சுனில் நாராயண் தான் வீழ்த்தினாரு. பாஸ், நீ வந்து ஆரம்பத்துல அந்த 6-4 6-4 அடிச்ச சமயத்துல வீழ்த்தினாரு. பட் இது வரைக்கும் சுனில் நாராயண் கடந்த 2 போட்டிகள்ல இன் KKR ஹோம் கிரவுண்ட் ஈடன் கார்டன்ஸ்ல ஒரு 4 கூட கொடுக்கல. ஒரு 4 2 6 அடிச்சாரு ராப்மன் பவல், சுனில் நாராயண். சோ அந்த ஒரு பெர்ஃபெக்ட் ரெக்கார்டையும் பீட் பண்ணதும் ராப்மன் பவல் தான். சோ இட் கேன் கோ either way. I understand the tactic. ஆனா நீங்க வந்து ஒரு 220+ ஸ்கோரை சேஸ் பண்றீங்க and you have to power hitters அப்படிங்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அங்க அனுப்புறது எனக்கு கரெக்டா தெரியல. I know ரவிச்சந்திரன் அஸ்வின் is opened in the IPL. I know he's come at number 3. அவருடைய பேக்ல இருந்தும் பெரிய ஹிட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். பட் that situationல அவர் நம்பர் 6 அனுப்புறது எனக்கு கரெக்டா ஸ்ட்ராட்டஜிக்கா படல. அதை தவிர இவர் அடிச்சு அந்த இம்பெட்டஸ் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. 15th ஓவர்ல தான் ராப்மன் பவல் அவருடைய ஆட்டத்தை காமிச்சாரு. அண்ட் ஃப்ரம் தென் ஆன் த ஃபிளைட் டுக் ஆஃப். பறந்துச்சு பாருங்க ஒவ்வொரு ஓவர்ல. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ, மிச்சல் ஸ்டார்க்னு ஒருத்தரை 25 கோடி கொடுத்து வாங்கி என்னங்க அது? இட்ஸ் a crime. ஓகே, அவர் போட்ட விதம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர், ஒரு வேர்ல்ட் கப்ல எவ்வளவோ சாதனை பண்ணிருக்காரு. இவங்க எல்லாருமே டிஷர்ட்டை மட்டும் எல்லோவா மாத்தினாங்கன்னா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கிளென் மேக்ஸ்வெல், மிச்சல் ஸ்டார்க் எல்லாம் நீங்க வந்து CSK அனுப்பிச்சிருங்க. See, I think good point. Definitely மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு 25 crore disappointment அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுல ஒரு ஓவர்ல ஒரு வைடு போட்டு ஃபில் சால்ட் ஒரு காமெடி பண்ணாரு பாத்தீங்களா? நட்மேக் எடுத்து கையில கிளவ்ல போட்டு அப்படியே 4ல போகுது, பறக்குது 5 வைட்ஸ். அதாவது எதுவுமே டுவர்ட்ஸ் தி எண்ட் சரியா அமையல கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு. பட் அங்கதான் நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, அங்கதான் ஒரு ஜாஸ் பட்லரோட மேஜிக் நமக்கு வந்து தெரிய வந்து அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத அவர் காட்டினாரு. என்னதான் நீங்க வந்து ஒரு டீம் ஆரம்பத்துல, அதாவது இன்னைக்கு 2 செஞ்சுரி பார்த்தோம். ஆரம்பத்துல ஒரு சுனில் நாராயணோட ஃபிளரிஷ், அவரோட முதல் T20 செஞ்சுரி, T20 கரியர்ல அவர் பதிவு செய்யற முதல் செஞ்சுரி. அண்ட் போலிங்ல 2 விக்கெட். உங்களோட ட்ரீம் 11 டீம்ல எல்லாம் வந்து அவர் நீங்க கேப்டனா வச்சிருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பாயிண்ட் எடுத்தீங்கன்றது எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு விளையாட and a catch, yes. ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ கொடுத்து மேட்ச் ஜெயிக்கல அப்படின்றது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அது பாஸ். சுனில் நாராயண் பொதுவா வந்து அவரோட ரோல் எப்படி இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி ஓபன்லாம் பண்ணிருக்காரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு மாதிரி பவர் பிளேல ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அவரு கொடுத்து அவர் அவுட் ஆயிடுவாரு. சரியா? அவ்வளவு ஒரு டேலன்ற மாதிரி ஒரு மாதிரி அடிக்கலாம் அடிச்சதுக்கு அப்புறம் அவுட் ஆனா என்னன்ற மாதிரி ஆடுவாரு. ஆனா இப்போ இஸ் ஆக்சுவலி பில்டிங் அன் இன்னிங்ஸ். நீ வந்து அவரோட பேட்டிங் நீ பார்த்தானா, அவர் ஒரு ப்ராப்பர் ஒரு ட்ரூ பேட்டரா மாறிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அப்படியே ஒரு அந்த ஒரு மொமெண்டம் அப்படியே எடுத்து கடைசி வரையும் அவர் வந்து கொண்டு போறாரு. அதுல அவருக்கு இன்னைக்கு செஞ்சுரியும் கிடைச்சிருக்கு. ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ். ஒரு மாதிரி அந்த ஆரஞ்சு கேப்புக்கு கூட அவர் வந்து போராடினா வந்து ஒரு அதிசயமா நான் வந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு குறிக்கோளோட தான் இந்த IPL வந்திருக்காரு சுனில் நாராயண். So you treat him as a batter. வந்தாச்சு அந்த ஆரஞ்சு கேப் கண்டென்ஷன் வந்தாச்சுல. பட் யூ நோ வாட், நான் வந்து பிரெக்லி ஒரு விஷயம் சொன்னது இப்பதான் நான் படிச்சேன். பேசிக்கா என்ன சொல்லிருக்காருன்னா, there was a point in time சுனில் நாராயண் வந்து பிரெக்லிக்கு அப்புறம் பேட் பண்ண வருவாராம். அப்படி வந்த சுனில் நாராயண் KKRல ஃபுல்லா கிரெடிட் கொடுத்தாரு. கௌதம் கம்பீருக்கு ஃபுல் கிரெடிட் கொடுத்தாரு. ஜிஜி வந்தாரு, உன்னால பண்ண முடியும்னு சொன்னாரு. தொடர்ச்சியா உனக்கு சான்ஸ் கொடுக்க போறேன், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாரு. And that's what gave me the confidence because I still remember சுனில் நாராயண் and கிறிஸ் லின் தான் ஓபன் பண்ணுவாங்க for KKR many years ago. And they were ஒரு killer opening pair because 2 பேருமே அட்டாக் பண்ணி ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஓப்பனரா இல்லையா அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணோம். ஒரு டீம்ல இருக்கணுமா இல்லையான்னு வேற கொஸ்டின் பண்ணோம். அவருக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொன்னோம். பாஸ், வயசு ஆக ஆக அவருக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. அவரை மாதிரி நமக்கும் ஆனா நல்லா தான் இருக்கும். என்ன விஷ்ணு? எல்லாருக்குமே எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கிறவங்க அதான் யோசிப்பாங்க. அதனால என்னன்னா, இப்போ T20 வேர்ல்ட் கப்ல ஒரு சுனில் நாராயண் வரலாமே அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். I don't know what the future holds அப்படினாரு ஹர்ஷா போக்லேட்.
ஃபியூச்சர்லாம் வேணாம், அவர் வரட்டும்ன்றேன். ஃபியூச்சர்ல ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு வந்தாருன்னா அவர் தான் அடிக்கிறாரு, போலிங்ல விக்கெட் எடுக்கிறாரு. இதுக்கு மேல என்னதான் வேணும்? இடையில கொஞ்சம் சஸ்பெக்ட் ஆக்ஷன் காரணமாக நீ வந்து ஆஃப் ஸ்பின்னர் எல்லாம் போடக்கூடாது அப்படிலாம் வந்து இடையில இருந்தது. பட் அது எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா ஐ திங்க் திஸ் நோ ஸ்டாப்பிங் ஹிம். சுனில் நரேன் இஸ் ஆல் செட். அந்த வேர்ல்ட் கப்பை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இருப்பாரா இல்லையான்றது செகண்டரி. பட் எனக்கு நான் மறுபடியும், அதாவது எவ்வளவு சொன்னாலும் இது வந்து பத்தாது பாஸ். இப்போ வந்து ராஜஸ்தான் பதிவு செஞ்ச இந்த சேஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டை வந்து அவங்க ஈக்குவலைஸ் பண்ணிருக்காங்க. 2020 நான் வந்து ஆக்சுவலா அந்த கிரவுண்ட்ல நான் அன்னைக்கு இருந்தேன். ஷார்ஜால அந்த பபுள் சமயத்துல ராகுல் தெவாட்டி அன்னைக்கு வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு 80 ரன் அடிப்பாரு. பட் அந்த மேட்ச் ஏன் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது அப்படின்னா, இதே மாதிரி 224 சேஸ் பண்ணணும் அப்படின் போது கடைசி ஓவர் ஷெல்டன் கார்ட்டர்ல 5 6 அடிப்பாரு ராகுல் தெவாட்டியா. அன்னைக்கு ஒரு ராகுல் தெவாட்டியா மேஜிக் என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த மேட்சுக்காக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் செகண்ட்லி இந்த ஒரு மேஜிக்லயும் நான் இருந்தேன். இந்த ஒரு மேஜிக் அப்பவும் நான் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழுக்கும் மலையாளம் கமெண்ட்ரியிலும் நான் உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு ஒரு தெவாட்டியா மேஜிக்னா இன்னைக்கு ஒரு ஜாஸ் பட்லர் மேஜிக். ஜாஸ் தி பாஸ். என்னுடைய பிரெடிக்ஷன் அதுதான் பிரச்சனையான விஷயம். பரவாயில்ல மச்சி, நான் ஓட்ட மாட்டேன். மக்களின் குரல் நம்ம எடுக்கலாம். மக்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து ஆர்ஆர் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. சஞ்சுமெல் பாய்ஸ் மறுபடியும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட்லயே 6 wins. It looks like a CSK performance to me. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ், CSK தான் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வாவ். நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பாக்குறோம். எனக்கு ப்ரொடியூசர் அவினாஷ் நீங்க வந்து மக்களின் குரல் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதையும் நாங்க வந்து படிப்போம். ஓகே, அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓகே மனோஜ் தமிழ் RR win the trophy this time under Sanju captaincy. ஓகே, அந்த நம்பிக்கை கொடுக்கறாரு, நானும் ஒத்துக்கிறேன். இனாகுரல் சாம்பியன்ஸ் ஆன RR இந்த முறை ட்ரோஃபி அடிக்கிறதுக்கான ஒரு செமையான டீம், செமையான ஒரு பேலன்ஸ் இருக்கிற டீம் தான் செட் பண்ணிருக்காங்க. சோ டெஃபினெட்லி பாசிபிள். எஸ், அடுத்தது அவ்வளவுதானா? ஒண்ணுதான் எடுத்திருக்காரா? சரி, பரவாயில்ல மக்களே, இதே மாதிரி தொடர்ந்து நாங்க நிறைய குரல்கள் நாங்க வந்து எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறோம் உங்களுக்காக. பட் RR அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல் டன். ஒரு ஹை ஃபை இங்க இருந்து நான் கொடுக்குறேன் உங்க எல்லாருக்கும். KKR அப்படின்னு சொல்றவங்களுக்கு சொன்னவங்களுக்கு டஃப் லக், பெட் லக் நெக்ஸ்ட் டைம். சொன்னவங்களுக்கு RR நிஜமா நான் யூ நோ வாட் ஐ டிட் கைஸ், நான் வந்து சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் விஷ்ணுக்கு சீக்கியா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். 2 ஸ்மைலி மட்டும் போட்டு அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் அந்த மிச்சல் ஸ்டார் மட்டும் நான் கூட கங்க்ராட்ஸ் உனக்கு. நான் என்ன நினைச்சேன்னா அவ்வளவுதான், நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு நான் வந்து உறுதிப்படுத்திட்டேன். சரி, ஓகே. ஏன்னா எல்லாருமே நீயும் நானும் யோசிச்சதுதான் அந்த சமயத்துல எல்லாருமே யோசிச்சிருந்திருப்பாங்க. பட் அங்கதான் ஒரு ஜாஸ் பட்லர், ஏன்னா இந்த மாதிரி ஒரு பினிஷிங் ரோல்ல எப்படி இருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு யோசனை எல்லாருக்குமே இருந்தது. எஸ்பெஷலி ராப்மன் பவல் கொடுத்த அந்த நம்பிக்கை அதே ஓவர்ல, சுனில் நாராயணோட ஓவர்ல பொழந்து கட்டினாரு. பட் அதே ஓவர்ல விக்கெட்டையும் இழந்தார். அப்போ ஓகே முடிஞ்சிருச்சுப்பா, அப்பவும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அவரோட அந்த ரெசிலியன்ஸ் அதுதான் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த ஒரு மேஜிக் பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஐ திங்க் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மேட்சஸ் இதெல்லாம் பாஸ். ஏன்னா நீ வந்து அதோட ஒரு இம்பாக்ட்ன்றது இட்ஸ் ஹியூஜ். தனியால நீ செஞ்சுரி அந்த செஞ்சுரி அடிக்கும் போது கூட அவர் செலிப்ரேட் பண்ணல. நீ பாத்துருந்தா அவர் வந்து எதுவுமே பண்ணல. ஏன்னா இட்ஸ் ஸ்டில் நாட் ஓவர். அவர் அந்த இடத்துல ஒரு செஞ்சுரிக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நீ அடிச்சு ஜெயிச்சு கொடுக்குறியா? He had nothing. He was running on fumes. Reserve மட்டும் இல்ல, he was running on fumes. அதனாலதான் அவர் வந்து வேஸ்டே பண்ண வேண்டாம், ஒரு செகண்ட் கூட ஒரு துளி எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. பட் யூ நோ வாட், April 16th is actually a very special day for Sunil Narayan. In fact, அந்த டேட் அவர் வந்து குறிச்சு வச்சுக்கணும் கேலண்டர்ல. few years back IPL ஹாட்ரிக் எடுத்தாரு பஞ்சாப்க்கு எதிரா on April 16th. April 16th அவருடைய first ever செஞ்சுரியும் அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. But this game was fabulous. நிஜமாவே as a cricket lover it was fabulous. You have to feel for the bowlers. இந்த மாதிரி 3 நாள்ல 4 செஞ்சுரி பார்த்துட்டோம். சின்னசுவாமி, ஈடன் கார்டன்ஸ், இந்த மாதிரி குட்டி வாங்கடையில பாக்குறது பெரிய விஷயம் இல்ல. அதான் பொட்டி கிரவுண்ட்ஸ்ல just one small word on just can it be a little better for bowlers? அதுக்கு வந்து தனியா நம்ம ஒரு நிகழ்ச்சியை பண்ணுவோம். போயிட்டு இருக்குல்ல இது வந்து ஆக்சுவலா நான் என்னன்னா இந்த நிகழ்ச்சியில இப்ப நீ இந்த கொஸ்டின் எடுத்ததுனால நம்ம நிகழ்ச்சியில மேபி எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம கொண்டு வரணும், இதை பத்தி ப்ராப்பரா ஒரு டிஸ்கஷன் வைக்கணும் அப்படின்னு நான் உங்கள்ட்ட வந்துட்டு சொல்ல விரும்புறேன். ஏன்னா இது வந்து ஆக்சுவலா நம்ம டிபேட் பண்ண வேண்டிய ஒரு டாபிக்னு தோணுது. சும்மா ஒரு லைன்ல வந்து சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு டாபிக் கிடையாது. இதை பத்தி வந்து இன்னும் கொஞ்சம் விலாவரியாக மேபி ஃபார்மர் பிளேயர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம நிகழ்ச்சியில வந்து அவங்களோட கருத்துக்கள் சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். வாட் டு யூ திங்க்? ஐ அக்ரி. நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிடலாம் அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக எங்களுடைய
டீம்ல நிறைய பேர் பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஸ்டாட்டோ ஒருத்தர் இருக்காரு. அவரை நாங்க வந்து கூட்டு வர போறோம் எங்களுடைய நிகழ்ச்சியில. அது மட்டும் நாங்க சொல்லிக்கிறோம். Surprise. பட் எஸ், இன்னைக்கு என்ன கேம் நம்ம வந்து பார்க்க போறோம்? இட்ஸ் ஜிடி குஜராத் vs டெல்லி. டிசி. எஸ், ரெண்டு பேருமே Yeah. பேக் டு பேக் தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு வெற்றி பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஹூ வில் வின், சுப்மன் கில்லா, ரிஷப் பந்தா? இவங்க ரெண்டு பேருமே T20 உலக கோப்பை ஸ்குவாட்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஆனா which captain will walk away happy ன்னு நினைக்கிறேன் அஹமதாபாத்ல? Prediction Just because time. it's Ahmedabad, Shubman Gill இந்த ரெண்டு ஃபேக்டர் காரணமாக நான் குஜராத் டைட்டன்ஸ் சொல்றேன். பட் ஹேவிங் செட் தட், இந்த இரண்டு அணிகளும் ஒரு வெற்றியை பதிவு செஞ்சுதான் இந்த ஒரு ஆட்டம் ஆட வராங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் டிஃபீட்டட் LSG அண்ட் குஜராத் டிஃபீட்டட் RR. இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் சேஸ பதிவு செஞ்சு RR-ஐ வீழ்த்தி குஜராத் வராங்க. சோ ரெண்டு டீமுக்குமே அந்த தேவையான மொமெண்டம் இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் முதல் மேட்ச்ல என்ன செய்தார் அப்படின்ற ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் பார்த்தோம். இப்பவும் நான் சொல்றது ட்ரெய்லர் மட்டும் தான். முதல் மேட்ச்ல ஒரு அரை சதம் பதிவு செஞ்சார் IPL-ல. இன்னும் நிறைய அரை சதங்கள் அவரோட பேட்ல இருந்தும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இருந்தாலும் ஒரு மேஜிக் ஃபேக்டர் சுப்மன் கில் அஹமதாபாத்ல ஒரு மேஜிக் இதுவரையும் நம்ம பார்க்கல, இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்ற நம்பிக்கையோட நான் குஜராத் அப்படின்னு சொல்றேன். நானும் குஜராத் டைட்டன்ஸ் தான். ஏன்னா ஐ திங்க் த ஹோம் டீம் வில் டெஃபினெட்லி மேக் யூஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டரா இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அவர் கான்வர்சேஷன் as well, and reasons behind the predictions சொல்லுங்க. once again commiserations to KKR fans and congratulations to RR. Thank you very much. Thank you so much for watching. Thank you very much. Thank you. Serra ஓவரா பண்ணாத. நாளைக்கு சந்திக்கலாம் on Cricket Crazies. Thank you guys. Good night. Oh, good morning. Bye.